நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கர்த்தாதி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் அன்பின் தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஒருவராய் சாவாமை உள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமா இருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. கர்த்தாவே அப்பா, எங்களுக்காக கர்த்தாவே மனுக்குலத்திலே கர்த்தாவே இந்த பாவியாக மனுஷனை எங்கள் இந்த அடிமைத்தன வீடாகிய இந்த பூவுலகிலிருந்து மீட்டெடுப்பதற்காக கர்த்தாவே ரட்சிப்பை கர்த்தாவே இலவசமாக எங்களுக்கு கொடுத்து இன்றளவும் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த நல்ல நாளை எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே துதிப்பதற்கென்று இதோ இந்த நல்ல நேரத்தை கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் வந்து அமரத்தக்கதான இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே இதோ ஆண்டவரே, இந்த 3 வாரங்களாக என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை, அதற்காக மன்னிங்கப்பா. இனி வருகிற ஒவ்வொரு வாரமும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை தாங்க ஆண்டவரே. அதுபோல கர்த்தாவே எந்த விதமான தடையா இருந்தாலும் கர்த்தாவே எல்லா தடைகளை மாற்றி போட்டு வருகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே ஆசீர்வாதமாக வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் உம்முடைய சமூகத்தில் வந்து அமரவும் கர்த்தாவே நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இனி வர இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தாவே இந்த நாளிலும் கூட கர்த்தாவே செய்தி கொடுக்க போகிற சகோதரருக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தைகளை கர்த்தாவே நீர் பேச போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. கர்த்தாவே பாடல் பாட போகிற சகோதரர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் கர்த்தாவே உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ராஜாவே. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம்ப்பா. இதோ இந்த கூடுகையானது கர்த்தாவே, இந்த ஜூம் மீட்டிங் கூடுகையானது எந்த நேரத்திலும் எந்த நாளிலும் ஒரு நாளும் ஒருபோதும் தடைபட்டு போய்விடாதபடிக்கு கர்த்தாவே எங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தாவே இதை ஏறெடுக்க கர்த்தர் தாமே உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே ஆண்டவரே, மரித்தவர்களா இராதபடிக்கு ஜீவனுள்ள தேவனை தெய்வமாக கொண்டிருக்கிற எங்களை கர்த்தாவே பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக நீர் தெரிந்து கொண்டீரே, அந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே கண்ணிருந்தும் காணாத, காதிருந்தும் கேளாத, வாயிருந்தும் பேசாத முடியாதபடிக்கு உண்மையா இருக்கிற இந்த போலியான விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டிருந்த கர்த்தாவே எங்களையும் கூட கர்த்தாவே அந்த புழுதியிலிருந்து அந்த சாக்கடையிலிருந்து எங்களையும் கூட மீட்டெடுத்து அப்பா உம்முடைய பரிசுத்த திரு ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரித்தீரே, அந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. உம்மை துதிக்கிறோம்ப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்கள் முழு உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்களுடைய முழு பலத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்கள் முழு ஆத்மாவோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்மை போற்றுகிறோம்ப்பா. உம்மை போடுகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஆண்டவரே நீர் வெறுமையை அனுப்பிவிடாதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்பப் போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. உம்முடைய வார்த்தைகளை காதால் கேட்டு கர்த்தாவே அதோடு நின்று விடாதபடிக்கு மனதால் நிலைநிறுத்தி அதன்படிக்கு நடக்க கர்த்தாவே எங்களுடைய பாதையை செவைப்படுத்த போகிறமைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே விசுவாசிகள் என்ற பெயரோடு நின்று விடாதபடிக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக எங்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அது எங்கள் மேல் விழுந்த கடமையாக நாங்கள் உணர்ந்து செயல்பட கர்த்தாவே உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களுக்கென்று கர்த்தாவே இந்த பூமியிலே நீர் எங்களுக்கென்று கொடுத்த கடமையை கர்த்தாவே நாங்கள் உணர்ந்து செயல்படுகிறவர்களாக எங்களை மாற்ற வேண்டுமாய், அதற்கேற்ற தைரியத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய், அதற்கேற்ற நல்ல ஞானத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இன்றளவும் கர்த்தாவே எங்களை வெட்கப்பட்டு போய்விடாதபடிக்கு எங்களை கரம் பற்றி வழிநடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பன் தாமே எங்களோடு கூட இருந்து வழிநடத்துகிறமைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. அப்பா உம்முடைய திருக்கரத்தினால் கர்த்தாவே எங்களை பாதுகாக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீரே எங்களுடைய அரணான கோட்டையாக அரணான மதிலாக இருந்து எங்களை பாதுகாக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்மை ஆராதனை செய்கிறோம் தகப்பனே. துதிக்கிறோம் தகப்பனே. துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ப்பா. எங்களுடைய ஸ்தோத்திர படிகளையும் எங்களுடைய துதிகளையும் கர்த்தாவே எங்களை மீட்பெறும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆரம்ப ஜெபத்தை நமக்கு ஏறெடுத்த சகோதரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான இந்த வியாழக்கிழமை மாலை வேளையில நாம் கூடி கர்த்தரை நோக்கி
துதிக்கும்படியாக, அவரை நோக்கி நன்றி செலுத்தும்படியாக, இந்த வார்த்தையை தியானிக்கும்படியாக நம்ம கூடி வந்திருக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலும் கூட மத்தியில பாடல் மூலியமாக பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம் மத்தியில இணைந்திருக்கிறதான சகோதரர் கிரியேஷன் பிரதர், அப்புறம் மகிமா அண்ட் மனிஷா 3 பேரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை பாடல் மூலமாக துதித்து மகிமைப்படுத்துவார்கள். பாடலாங்க பிரதர். அன்மியூட் பண்ணிக்கோங்க. மியூட்ல. ஓகே. தேவா நான் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தேவா நான் விசேஷித்தவன் ராஜா அதை நான் யோசித்தவன் நீ என்னோடு நீ என்னோடு இருக்க மேகஸ்தம்பம் தேடியிருந்து கூட எல்லாம் கூட செல்லுது என்னோடு வருவார் அது போதும் வாழ்விலே என்னோடு வருவார் அது போதும் நாடுமே தேவா நான் விசேஷித்தவன் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் நீ என்னோடு உள்ள தேவஜனம் வானம் பார்க்குது ஆவல் கொண்ட கண்மனையும் கூட செல்லுது உள்ள தேவஜனம் வானம் பார்க்குது ஆவல் கொண்ட கண்மனையும் கூட செல்லுது சந்தோஷம் தேவன் சந்தோஷம் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் விசேஷித்தவன் ராஜா அதை தினம் யோசிப்பவன் நீ என்னோடு வருகிறாய் நீ என்னோடு இருப்பதினாய் வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் அசமுள்ள ஒரு மரம் கூட வருது வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் அசமுள்ள ஒரு மரம் கூட வருது மாறாமல் நீரை தேனாக மாற்றும் மாறாவின் நீரை தேனாக மாற்றும் தேவா நான் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேங்க்யூ ஸோ மச். இந்த அருமையான இந்த மாலை பொழுதுல
கர்த்தருடைய நாமத்தை பாடல் வழியாக மகிமைப்படுத்தின அந்த குடும்பத்திற்காக அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். குறிப்பாக பாடின ஒரு அருமையான அர்த்தமுள்ள ஒரு பாடல். குறிப்பாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த நாட்கள் இந்த பொதுவான நிலைமையை நாம் பார்க்கும்போது நம்மளாம் ஒண்ணுமே இல்லாத நிலைமையில இருக்கோம். ஆனா இன்றைக்கு நாம் பாடின பாடலை போல நாம் விசேஷித்தவர்கள் ஆவதற்கு காரணம் நம்முடைய தேவன், நம்ம ஆராதிக்கிற அந்த உன்னதமான தேவன். அவர் நம்மோடு இருக்கிறதுனால, நம்மோட கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வருகிறதுனாலதான் நம்ம விசேஷித்தவங்க. அதான் மோசே தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்றாரு. நாங்க வெறுமனே போனா ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, நீங்க எங்களோட வந்தா நாங்க விசேஷித்தவங்க என்ற நிலைமையில சொல்லக்கூடிய அர்த்தமுள்ள பாடல். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பகல்ல அந்த நாட்கள்ல காத்தது போல இந்த அருமையான வேளையிலும் நமக்கும் ஆண்டவர் தேவ தூதர்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஸோ அந்த அருமையான நேரத்துல அப்படிப்பட்ட ஒரு கிருபையோடு நம்ம அந்த பாடலை பாட ஆண்டவர் உதவி செய்தார். தொடர்ந்து மீண்டுமாக அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நன்றியை தெரிவித்துக்கிறேன். தொடர்ந்து இந்த அருமையான வேளையில கர்த்தருடைய வார்த்தைகள் நம்ம கேட்க இருக்கிறோம். நம்ம மத்தியில இணைந்திருக்கிறதான சகோதரர் கிதியோன் அவங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு கொண்டு வருவாங்க. நம்ம ஜபசிந்தையோடு அமைந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்போம். கிதியோன் அதுக்காக நம்ம ஜபத்தோடு நம்ம கடந்து செல்வோம். குறிப்பாக அந்த ஒரு ஜபத்தை நம்ம மத்தியில இருக்கிறதான ஷைனி அவங்க இணைஞ்சிருக்காங்க. அந்த ஷைனி அவங்க அந்த ஒரு ஜபத்தை நமக்கு செய்வாங்க. செய்தி ஆசீர்வாதத்துக்காக ஷைனி திலகம் யார் வேணா செய்யலாம். இருக்காங்களா? இருக்கீங்களா? ஷைனி ஜபம் செய்யுங்க. எங்களை அன்பாய் நேசிக்கின்ற பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உம்மை துதிக்கிற இயேசப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளைகளிலும் கூட நாங்கள் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக சேர்ந்து உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து இப்பொழுதுமா தேவ செய்தி கேட்க இருக்கிறோம். இயேசப்பா, நீங்க எங்களோட பேச இருக்கிற கிதியோன் அவங்கள மறைச்சு நீங்க எங்களோடு கூட பேசுங்க இயேசப்பா. நான் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் மூலமா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிதியோன் பிரதர் வந்து ஜாயின் பண்ணிக்கீங்க. என்னுடைய வாய்ஸ் கேக்குதா பிரதர் எல்லாருக்கும்? பிரதர் அவங்க ஜாயின் பண்ணிக்காங்களா? பிரதர் உங்க வாய்ஸ் நல்லா தான் கேக்குதுங்க பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். எல்சி பிரதர் அவர் ஜாயின் பண்ணிக்கிறா? இன்னொரு பாட்டு யாராவது பாட முடியாதா? அதுக்குள்ள ஜாயின் பண்ணிடுவாரு. யாராவது பாட்டு பாடுறதுக்கு ஆயிரத்தி மாட்டீங்க. நாங்களே பாடுறோம் பிரதர். ஓகே சிஸ்டர். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே,
தேவ கிருபையே தேவ கிருபையே ஆஹா கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் களிப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் களிப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே ஆஹா கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே அக்கினி நடுவினிலே நேர்ந்திட நேர்ந்தாலும் தூதனாய் நின்று என்னை காப்பதும் கிருபையே அக்கினி நடுவினிலே என்னை நேர்ந்திட நேர்ந்தாலும் தூதனாய் நின்று என்னை காப்பதும் கிருபையே ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே ஆஹா கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டரின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே துஷ்டரின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும் ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே ஆஹா கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே கர்த்தருடைய மகிமைப்பட்டதாக. தேங்க்யூ சிஸ்டர். ஓகே, அவர் இன்னைக்கு ஜாயின் பண்ணல போல. அதனால நம்ம வேதத்துல ஒரு சின்ன பகுதியோட தியானிக்க யாராவது ஆயுதமா இருக்கீங்களா? இல்ல
ஒன்னும் கேட்கல. கேட்கலையா பிரதர்? ஒன்னும் கேட்கல ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இன்னைக்கு மெசேஜ் கொடுக்குற கிதியோன் பாத்து இன்னைக்கு ஜாயின் ஆகல. வேற யாரும் மெசேஜ் கொடுக்க ஆயத்தமா இருக்கீங்களா? யாராவது சின்ன ஒரு பகுதியை தியானிக்கிறதுக்கு. ஓகே ப்ரோ, ஒரு சங்கீதம் 100 மட்டும் வாசிங்க ப்ரோ. 100ஆம் சங்கீதங்களா? சங்கீதம் வாசிங்க ப்ரோ. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாமல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசித்த சங்கீதம் நாம் வாசிக்கிறோம். அவருடைய தலைமுறை, அவருடைய உண்மை, இந்த ரெண்டையும் அடிப்படையாக வைத்து இந்த நாளை சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வாசிக்கப்பட்ட வசனத்துக்காக நன்றி சொல்லுவோம். கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த தேவையான வசனங்கள் மூலமாக எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கர்த்தர் கொடுத்து எங்களை கனப்படுத்த வேண்டுமா உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 100 நாம் அனைவரும் மனனமாக இருக்கக்கூடிய சங்கீதம். பூமியின் குடிகளே, எல்லாரும் என்ன செய்யுங்கள்? கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கம்பீரம் என்று சொல்லும் போது அது எங்கிருந்து வருகிறது என்றால், மனதில் உள்ளத்திலிருந்து அது வரக்கூடியதாக காணப்பட வேண்டும். வயிற்றிலே பசியை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்ய முடியாது? முகத்தை மலர்ச்சியாக காட்ட முடியாது. அந்த உணவை சாப்பிட்ட பிற்பாடு ஒரு திருப்திகரமான சூழ்நிலை வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? ஒரு கம்பீரமாக, உடலுக்கு தேவையான சத்தானது கிடைத்த பிறகு உடல் கம்பீரமாக அது நடைபோடுகிறது. அதுபோல நம்முடைய உள்ளமானது கம்பீரிக்க வேண்டுமானால், ஆண்டவரை துதிக்க வேண்டுமானால், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? நம்மளுடைய உள்ளம் பசியாற வேண்டும். நம்மளுடைய உள்ளம் எப்படி பசியாறும்? நமக்கு பிடித்தவர்கள் நம்மளோடு இருப்பதனாலா, அல்லது ஒரு நல்ல வார்த்தைகளை பக்கத்து வீட்டுக்கார நமக்கு சொல்வதாலேயா? எதனாலே நம்முடைய உள்ளம் கம்பீரிக்கும் என்றால், உள்ளம் என்பது தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. அப்படி அந்த இடத்துல யார் குடியிருக்க வேண்டும்? தேவனானவர் குடியிருக்க வேண்டும். அப்படி தேவனானவர் குடியிருந்தால் மாத்திரமே உள்ளம் என்ன செய்யும்? கம்பீரமாய் பாடும். அப்படி நாம் அப்போ உள்ளத்தில் ஆண்டவர் இருக்கிறார் இல்ல என்று சொல்லி நாம் கேட்போம். ஆண்டவர் இருக்கிறார், ஆனால் அந்த இடத்துல என்ன செய்யப்பட வேண்டும்? ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும். அப்படி ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும்னா, ஒரு டிஃபன் பாக்ஸ்ல ஒரு பூக்களை பறித்து வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் அந்த வாசம் வெளியே வருமா? டிஃபன் பாக்ஸ் மூடி இருந்தால் இருக்காது. அந்த டிஃபன் பாக்ஸினுடைய மூடியை நாம் திறக்கும் பொழுது அதுல என்ன பூ இருக்கிறது, அந்த பூவினுடைய வாசம், அதனுடைய காட்சி, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? அந்த பூவினுடைய மனத்தை வைத்து இந்த பூ என்றும், அதனுடைய அந்த பூவினுடைய காட்சிகளை பார்த்ததுனால இந்த பூ என்று நம்மளால் சொல்ல முடியும். அப்படி இருக்கிற பொழுது நம்முடைய உள்ளங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை குடியிருத்த வேண்டும். ஆண்டவரை குடியிருத்துவது மாத்திரமல்ல, அந்த ஆண்டவர் இன்ன தேவன் என்பதை மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த வாசம் வெளியேற வேண்டும். நம்ம வேதத்துல வாசிக்கிறபடி மரண வாசனை வீசுகிறவர்களாய் அல்ல, ஜீவ வாசனை வீசுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்ல வாசிக்கிறோம். அப்பொழுது நம்முடைய ஜீவ வாசனை வெளியேற வேண்டுமானால் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் சம்மதிக்க வேண்டும். எதை சம்மதிக்க வேண்டும்? எனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆண்டவர் என் உள்ளத்திலே இருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? மூடியை திறந்து காட்ட வேண்டும். மற்ற ஜனங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய உள்ள கதவை திறந்து, ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே குடியிருக்கிறார், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை நாம் ஊர்ஜிதப்படுத்தி மற்றவர்களுக்கு ஜீவ வாசனையை வெளிப்படுத்தி, அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவருடைய செயல்பாடுகள் என்னென்ன என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கை மூலமாக அந்த ஆண்டவரை பிரகாசப்படுத்த வேண்டும், பிரதிபலிக்க வேண்டும். ஆண்டவருடைய தன்மைகளை மற்றவர்கள் நம்மை பார்த்து என்ன செய்ய வேண்டியது? ஆண்டவருடைய பிள்ளை, இவர் ஆண்டவர் இவருக்குள்ளாக செயல்படுகிறார், ஆண்டவர் தான் இவரை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று அவர்கள் சொல்லுகிற அளவிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் மற்றவர்களுக்கு பிரதியட்சமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். கடவுளை பார்க்க எல்லாரும் ஆசைப்படுகிறார்கள், ஆனால் கடவுள் எங்கே இருக்கிறார்? நம் மூலமாக மற்றவர்களுக்கு என்ன செய்கிறார்? அவர் மற்றவர்களுக்கு வெளியரங்கமாக காட்சி அளிக்கிறார்.
அப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்தால் மாத்திரமே, தேவனுடைய வாசனை வீசினால் மாத்திரமே, தேவனுடைய கீழ்ப்படிந்தால் மாத்திரமே நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய முடியும், ஆண்டவரை பிரதிபலிக்க முடியும். இல்லை என்றால் எப்படி இருப்போம்? மூடி வைக்கப்பட்ட டிஃபன் பாக்ஸை போல, மூடி வைக்கப்பட்ட அந்த சிறு பரிசு பொருட்களை பரிசு பாக்ஸை போல நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படாதபடி மூடி வைக்கப்பட்ட பீரோவை போல காணப்படுவோம். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை முதலாவது திறந்து கொடுக்க அர்ப்பணிக்க வேண்டும். நாம் எப்படி திறந்து கொடுக்க அர்ப்பணிக்க வேண்டும்? திறந்து காட்ட வேண்டும் என்று சொன்னால் அங்கே சுத்தம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் என்ன செய்தார்? சுத்தம் காணப்பட வேண்டும். உள்ளத்திலே சுத்தம் இருந்தால்தான் நாம் என்ன செய்வோம்? வெட்கப்படாமல் தலை நிமிர்ந்து நாம் என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். கேக்குறேன், சொல்லுங்க. வாசல் நிலைகளே உங்கள் தலையிலே உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தராமே என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி அவர் மகிமையின் ராஜாவாக இருக்கிறார் என்றால், அவர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார் என்றால், நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே எல்லாரை காட்டிலும் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, எல்லாரை காட்டிலும் விசேஷமான ஒரு வாழ்க்கை நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படி வாழ்ந்து காட்டும் பொழுது அந்த காட்சியின் விளக்கமாக மக்கள் என்ன சொல்லுவார்கள்? நம்மை பார்த்து இன்னார் என்று அவர்கள் அழைப்பார்கள். நாம் போய் நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்வதிலே ஒன்றும் பெருமை இல்லை. நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து மற்றவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? இவர் ஆண்டவருடைய பிள்ளை என்று நம்மை அழைக்க வேண்டும். அப்படி அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை முதலாவது அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணிப்பது மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொரு அணுதினமும் நம்மளை நாமே என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய பிள்ளை நாம் என்பதை நாம் முதல் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக இருந்தால் மாத்திரமே மற்றவர்களுக்கு நாம் நம்மை காண்பிக்க முடியும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு மணி துளிகளிலும் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? நம்மை திரும்ப 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 ஆண்டவருக்கு அர்ப்பணித்து கொண்ட வாழ்க்கை வாழ்ந்தால் மாத்திரமே அந்த சேனைகளின் கர்த்தரை அந்த தலை நிமிர்ந்து நாம் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரை ஒரு காட்சி பொருளாக காட்டுகிறவர்களாய் அல்ல, ஒரு ஜீவனுள்ள தேவனாக நாம் என்ன செய்ய முடியும்? காட்ட முடியும். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே பார்க்கிறோம், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் காணப்படும் என்று வாசிக்கிறோம். அப்போ அந்த உண்மையை நாம் என்ன செய்யும்? தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டுமானால், இன்று ஒன்றுமில்லை என்ற ஒரு காங்கிரசினுடைய கட்சியினுடைய தலைவர் இறந்து விட்டார். அவர் நல்லகண்ணு என்று எல்லாருக்கும் இத்தனை காலம் அவர் நல்லகண்ணு என்றால் ஏதோ ஒரு பேர் என்று நினைத்தேன். ஆனால் தோழர் நல்லகண்ணு என்று சொல்லி பலரும் பலவிதமாக அவரை இறந்தவரை போய் என்ன செய்கிறார்கள்? அநேகர் அவருடைய சாட்சியை முன்வைக்கிறார்கள். அப்பொழுது நாம் இறந்தவருக்கு சாட்சி முன்வைக்கிற மக்களாய் அல்ல, இறந்ததுக்கு அப்புறம் சொல்லுகிறவர்களாய் அல்ல, உயிரோடு இருக்கும் பொழுதே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம். மரணத்திற்கு அப்பால் அவரை பார்க்க முடியாத பின்பு அவருடைய புகழ்ச்சியை சொல்லுகிறது பெரிய காரியம் இல்ல. உயிருள்ள தேவனை திரும்ப நமக்கு என்ன செய்ய போகிறார்? அவர் காட்சி கொடுக்க போகிறார். அந்த அப்பேற்பட்ட ஆண்டவருடைய நல்ல குணங்களை, நல்ல குணாதிசயங்களை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? நாம் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. அதை எடுத்து சொல்லுவதில் மாத்திரமல்ல, அவருடைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி அதை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டி இருக்கிறது. அப்படியான முதலாவது என்ன செய்யணும்? பவுல் சொல்வதை போல நாம் என்ன செய்ய வேண்டும்? சாக வேண்டும். எப்படி சாக வேண்டும்? சிலுவையின் மூலமாக நான் சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், இனி நான் அல்ல அவரே என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறது போல நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை முழுவதுமாக மரணத்துக்கு நாம் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நாம் செய்த காரியங்களை ஒவ்வொரு நாளும் நாம் எழுந்தவுடன் நினைவு கூற வேண்டும். நாம் எழுந்து நாம் இன்னாருடைய பிள்ளை, இன்னாரை வெளிப்படுத்தவே நான் என்ன செய்கிறேன்? நான் பிறந்திருக்கிறேன், இந்த நாளை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படி என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை முதலாவது ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுத்து அந்த முதலிடத்திலே அதை இரவு தூங்கும் வரை அந்த முதலிடத்தை நாம் கொடுத்திருக்கிறோமா என்பதை ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? ஆலோசித்து அணுவாக நம்ம ஒவ்வொரு மணி துளிகளையும் நாம் சரியாக ஆண்டவரிடம் ஒப்படைத்தால் மாத்திரமே நாம் என்ன செய்ய முடியும்? முழுமையில் அவர் உண்மை தலைமுறைக்கு இருக்குங்கிற அந்த வார்த்தை நாம் என்ன செய்ய முடியும்? கொண்டு செலுத்த முடியும். அவரை நாம் உயர்த்தி காட்ட முடியும். நாம் தோற்று போகிறவர்களாக அல்ல, நாம் ஜெயித்தால் மாத்திரம்தான் ஆண்டவர் ஜெயிப்பார் என்று நாம் அறிகிறோம். ஆண்டவர் ஜெயிக்க வேண்டும். நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார், ஆண்டவர் நம்மளை தூக்குவார், ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார் என்கிற காரியங்களால் பெரிதல்ல.
நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை காப்பாற்ற வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை உயர்த்த வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய அந்த நாம் வாசிக்கிறோம், பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம், அங்கே மோசேயினுடைய கரத்தை கீழே விடாமல் இவர் தாங்கி பிடித்ததாக நாம் பார்க்கிறோம். அங்கே ஜெயம் கிடைத்ததாக பார்க்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது இப்பொழுது ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிற ஆண்டவருடைய நாமத்தை, ஆண்டவருடைய ஊழியத்தை, ஆண்டவருடைய அந்த குணாதிசயத்தை அந்த ஆண்டவருடைய பிரதிபலிப்பை இதையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 கரங்கள் கொண்டு நாம் அவரை தூக்கி பிடிக்க வேண்டும். அப்படி தூக்கி பிடித்து அவரை ஜெயிக்க வைக்க வேண்டும். நாம் என்ன செய்யணும்? நாம் ஜெயிப்பதிலே நாம் குறிக்கோளாக இருக்கிறவர்களா அல்ல, மற்றவர்களை ஜெயிக்க வைக்கிறவர்களாக இந்த காரியங்களில பார்க்கிற பொழுது ஆண்டவரை தேடி வருகிற அனைத்து புறஜாதி மக்கள் முதல் ஆண்டவருடைய விசுவாசிகள் வரை அனைவரை நாம் தாங்குவதற்கு நம்மை முதலாவது என்ன செய்ய வேண்டும்? நாம் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். இந்த நாளில் இந்த ஜெப கூடுகையிலே நாம் கூடியிருக்கிறோம். இந்த ஒருவருடைய ஒரு ஆலோசனை, ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிற ஒரு வெளிச்சம், அது அந்த திட்டத்தை அவர் நடைமுறைப்படுத்துவதற்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறார் என்பதை நாம் இந்த 4 வாரங்களிலே அவர் பார்க்கிறோம். அந்த அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய அந்த முயற்சி, அவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய நேரத்தை அதற்கென்று ஒதுக்கி வைத்து அப்படி காரியங்களை அவர் கொண்டு செலுத்துகிறதுனால்தான் இப்பொழுது இந்த ஒரு காரியம் என்ன செய்கிறது? ஒரு முழு முயற்சியாக நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுபோலதான் ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய செயல்பாடு, ஆண்டவருடைய வெளிச்சம், ஆண்டவருடைய குணாதிசயம், இதையெல்லாம் நாம் வெளிக்காட்டுவது என்பது ஒரு எளிதான காரியம் அல்ல. அதற்கு முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? திரும்ப திரும்ப சொல்லுகிறது போல நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதை நாம் நாட்டம் கொள்ள வேண்டும், நாம் விருப்பப்பட வேண்டும். அப்புறம் நாம் என்ன செய்யணும்? ருசி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நேரம் ஒன்றுமில்ல, ஒரு கரண்ட் வீட்டிலே போய் வருது என்றால் இரவிலே கரண்ட் போயிருச்சுன்னா தெரியும். இதே பகல்லே போயிருந்தால் எப்படி தெரியும்? ஒரு ஃபேன் ஓடக்கூடிய விஷயங்கள் இருந்தால் அது ஆஃப் ஆகும் பொழுது தெரியும். அது போல நம்ம என்ன செய்ய வேண்டும்? தற்பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். கரண்ட் டெஸ்ட்டை வச்சு செக் பண்றாங்க, கரண்ட் வருதா வரலையான்னு என்ன செய்யறாங்க? டெஸ்ட் வைத்து செக் பண்றாங்க. அது போல ஒவ்வொரு நாளும் தற்பரிசோதனை நம்மளுடைய செயல்பாட்டை, நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளை இதையெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? வேதாகமத்தை கொண்டு நம்மளுடைய உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரைக்கும் என்ன செய்ய வேண்டும்? நம் தற்பரிசோதனை என்னக்கூடிய ஒரு ஆயுதத்தை எடுத்து நாம் சோதித்து கொண்டே இருந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? ஜெயம் பெற முடியும். இதைவிட மேலான காரியம் என்னவென்றால், நாம் ஒருவருக்கு இடரலான சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கை காணப்படக்கூடாது. இடரலான சூழ்நிலைக்கு நாம் காரணமுள்ளவர்களாய் காணப்படுவோமானால் அங்கே நாம் வேதத்துல வாசிக்கிறோம், சமுத்திரத்திலே கல்லை கட்டி கொண்டு போய் போடுவதற்கு சமம் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் யாருக்கும் இடரலாய் இராதபடிக்கு நாம் ரொம்பவும் கவனமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி இடரலாய் இருந்து நாம் சமுத்திரத்திற்கு போவதை காட்டிலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்மை தற்பரிசோதனை செய்து கொண்டே நம் வாழ்க்கையில நாம் வாழும் பொழுது அந்த இடத்துல என்ன வராது? மற்றவர்களுக்கு இடரலான வாழ்க்கை நாம் வாழக்கூடிய அந்த சூழ்நிலை ஒரு பொழுதும் என்ன செய்யாது? நம் வாழ்க்கையில வளராது. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாமே சோதித்துக் கொள்ள வேண்டும். வேதத்தை அதிகமாய் வாசிக்க வேண்டும். வேத வசனங்களூடாக நம்மை அப்படியே அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். பாடுகிற பாடல்கள், கேட்கிற வசனங்கள், அதனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தைக்குள்ளாக அசைப்பட வேண்டும். நாம் பூமியில வாழாமல் இருக்க முடியுமா? அல்லது ஒரு ரூமுக்குள்ளே அடைந்து கொண்டே இருக்க முடியுமா? இங்க வாழக்கூடிய நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒருபுறம் நம்முடைய மனநிலை வெளி உலகத்திலே வேலை செய்தாலும் ஆள் மனதானது நமக்கு எப்பொழுதும் என்ன செய்து கொண்டேதான் இருக்கிறது? ஆண்டவரை நெருங்கி சேர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒரு சின்ன சிந்தனை வந்தாலும் என்ன செய்கிறோம்? டக்குன்னு நம்ம ஆண்டவருடைய யோசனையில இது சரியா தவறா என்று ஆழ்மனதில பேசிவிட்டு தான் அந்த காரியங்களை செய்கிறோம். அதற்கு ஆண்டவர் யாருமே தடை போட முடியாது. எல்லா விஷயம் செல்போன் பேசக்கூடாது என்று தடை போடலாம், அல்லது ஒரு இடத்துல ஒரு உறவினர்கள் கூட பேசக்கூடாது என்று சொல்லி தொழிலகத்தில தடைப்படலாம். ஆனால் ஆண்டவரோடு பேசக்கூடாது என்று சொல்லி எந்த தொழிலகத்திலும் தடைப்பட முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் இருக்கிறது நம்மளுடைய அவயவமான இருதயத்திலே குடியிருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது அவரிடத்திலே அனுமதி கேட்பதற்கு, அவரிடத்திலே இது சரியா என்று கேட்பதற்கு எந்த ஒரு தொழிலும் நம்மை பாதிக்காது. அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரிடத்திலே ஒவ்வொரு காரியத்தையும் நான் என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாமே கீழ்ப்படிந்து கொண்டே நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்திலே சொல்லுங்கள் நான் கேட்கிறேன் என்று சொல்லி நம்மை நாமே திரும்ப 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 நம்மளிடத்திலே ஆண்டவரிடத்தில் நெருங்கி சேர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அங்கே என்ன வெளியாகும் என்றால்,
நம்ம அடிக்கடி கேட்க ஐயா சொல்லுகிற போல ஒரு செண்டு கம்பெனியில் வேலை செய்யணுடைய வெளியில அவன் வரும் பொழுது அது என்ன சொல்லுகிறார்கள், செண்டு கம்பெனியில் வேலை பார்த்த நம்ம நபர் என்பதை தெளிவாக சொல்லுகிறார்கள். அதுபோல பூக்கடையில் வேலை பார்த்துட்டு வருவர்களுடைய உடலில் பூ வாசனை வீசும். நாங்கள் டீசல் கம்பெனியில் நாங்கள் வேலை பார்க்கறோம், நாங்கள் வெளியே வரும் பொழுது எங்களுடைய உடையிலே டீசலுடைய வாசனை அடிக்கும். இப்படி நாம் யாருக்கு சாட்சியாக இருக்கிறோம், நாம் எந்த இடத்திலே யாருக்கு நாம் யாரோடு சூழ்நிலையோடு கலந்திருக்கிறோமோ அதனுடைய வாசம் வெளியே வீசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அது நமக்கு அடிக்கிறதோ இல்லையோ மற்றவர்களுக்கு அது வெளியரங்கமாய் காணப்படும். அதனால நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிரியமான, ஆண்டவருக்கு ஆசீர்வாதமான, ஆண்டவருக்கு அது ஆண்டவருடைய வெளிச்சத்தை வெளிக்காட்டக்கூடியதாக நாம் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அந்த 100வது சங்கீதத்துல பார்க்கிறோம், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்க. அப்பேற்பட்ட அந்த மகிழ்ச்சியான ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட காரணம் எப்பொழுது காணப்படும், இதற்கெல்லாம் நான் இப்பொழுது சிந்தித்தபடி நம்மளுடைய அர்ப்பணிப்பு, நம்மளுடைய வெளியரங்கமான வாழ்க்கை, நம்மளுடைய ஜீவ வாசனை இதையெல்லாம் காணப்பட்டால் மாத்திரமே அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரை நாம் என்ன செய்ய முடியும், முழு மனதோடு முழு வெட்ட வெளிச்சமாக அன்புள்ள ஆண்டவரே என்று சொல்லி அவரை ஆராதிப்பதற்கு நமக்காக என்ன கிடைக்கும், பலன் கிடைக்கும், கிருபை கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், அது மட்டுமல்ல புகழ்ச்சி கிடைக்கும். இப்படி அந்த 100வது சங்கீதத்துல காணப்படக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் அணுவணுவாக நாம் என்ன செய்திருக்க வேண்டும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். வெளி உலகத்தினுடைய சந்தோஷங்கள், சுகபோகங்கள் இதையெல்லாம் நம்ம ஆண்டு கொண்டு அதனுடைய வாரத்தில் அந்த மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் அந்த ஆராதனையும் அந்த துதியும் வரும் என்று சொன்னால் ஒரு காலம் அது வராது. அப்படியாலும் நம்ம அதுக்காக வெளி உலகம் போகாமலாம் இருக்க முடியும், போக முடியும். ஆனாலும் அதிலும் முதலிடம் யாரு கொடுக்க வேண்டும், நாம் வணங்குகிற, நம்மை படைத்திருக்கிற, நம்மை நேசித்திருக்கிற, நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிற, நமக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே அங்கே நமக்காக தன்னைத்தானே அர்ப்பணித்த அந்த சிலுவையில் அந்த ஆண்டவருடைய ரத்தம், சிந்தப்பட்ட ரத்தம், நம்மை தைரியமாய் கிருபாசன தண்டையில் அழைத்து செல்லக்கூடிய அந்த ரத்தம், இதையெல்லாம் அதற்கெல்லாம் மதிப்பு நாம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில நாம் அவரை முழுமையாக புகழ்ச்சியாக அவரை ஆராதிக்க வேண்டுமானால், தலை நிமிர்ந்து அவரை நாம் துதிக்க வேண்டுமானால், அவருக்கான புகழ்ச்சியை அவருக்கு நாம் செலுத்த வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அர்ப்பணிப்பு மிகவும் மிகவும் அவசியமா இருக்கிறது. இந்த வாரத்தின் இடைப்பட்ட நாளிலே இந்த வியாழக்கிழமையிலே இந்த அளவுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை, ஒரு ஐக்கியத்தை, ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஐக்கியம் அதற்கு ஆண்டவருக்கு மகிமையாகத்தான் காணப்படுகிறது. அதற்காக ஆண்டவரை துதிப்பதற்கு நாம் எல்லாரும் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வேளையிலும் நாம் அந்த 100வது சங்கீதத்தை ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஏனோதானோ என்று வாசித்தவர்களாக அல்ல, அந்த சங்கீதத்தினுடைய ஆரம்பம் முதல் முடிவு வரையும் அது காணப்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் அந்த 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மேய்ச்சலும் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படியானால் அவர் கைக்குள்ளதான் நாம் இருக்கிறோம் என்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கைக்குள்ளே இருக்க வேண்டும். கைக்குள்ளே இருந்தால்தான் நாம் என்ன செய்ய, இதையெல்லாம் ஜெயித்து கொண்டு வர முடியும். அவர் மேய்ச்சலின் ஆடுகள் தான் நாம் என்பதற்கு மற்றவர்களுக்கு முதலாவது அறிவிக்க வேண்டும். மேய்ச்சலின் ஆடுகள் நாம் என்பதை நாம் அறிவிக்க தவறும் பொழுது மற்றவர்கள் எல்லாரும் நம்ம என்ன செய்வார்கள், அது அந்த ஆண்டவர்கள் இல்லாத இடங்களுக்கு நம்மை அழைப்பார்கள். அப்படியே முதலாவது நம்மை நாம் என்ன செய்ய வேண்டும், நான் இன்னாருடைய பிள்ளை, நான் இன்னாருடைய ஆடு, இன்னாருக்குத்தான் அடிமை என்பதை வெட்ட வெளிச்சமாக அவர்களுக்கு முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டும், காட்சிப்படுத்த வேண்டும். அப்பொழுது அதிலே பலவிதமான தீமைகள் நம்மை அணுகாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக, அவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெறுகிற மக்களாக, மற்றவர்களுக்கு நாம் முன்மாதிரியான, மற்றவர்கள் நம்மை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய, மற்றவர்கள் இடர்நடையாதபடி நாம் எல்லாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் என்ன முதலாவது தேவை, நம்மளுடைய அர்ப்பணிப்பு தேவை, நம்மளுடைய வெளியரங்கமான வாழ்க்கை தேவை. பிற்பாடு நம்முடைய வாசனை அப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும். நம்முடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை செயல்படக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும் நாம் என்ன செய்திருக்க வேண்டும், ஆண்டவரிடத்திலே அனுமதி பெற்று அந்த காரியங்களை செயல்முறைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இப்படியெல்லாம் செய்தால் மாத்திரமே அவருடைய வாசலை உயர்த்த முடியும். அவருடைய அனாதி கதவுகளுக்கு மகிமையாக நாம் பிரவேசிக்க முடியும். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. அதனாலே நாம் சங்கீத 100 வாசித்தபடி அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக, அவருடைய மேய்ச்சலின் ஜனங்கள் என்பதை ஒவ்வொரு நேரம் நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அதனாலே நாம் அவருக்கு ஆலோசனை சொல்லுகிற அளவிற்கு நாம் வளர்ந்தவர்கள் அல்ல. அப்படி ஒரு சில வேளையில் நாம் நினைக்கிற பொழுது அங்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால் நாம் கீழே தள்ளப்படுகிறோம். நம் இடத்துல என்ன தேவை, தாழ்மை என்று வாசிக்கிறோம். அந்த தாழ்மை பெறுகிற மக்களாய் காணப்பட
கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. இந்த சிறு சிந்தனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தரின் நாமம் இன்றும் இன்றும் மகிமைப்படுவதாக. ஆமென். பிரதர் அன்பராஜ் பிரதர். பேசலாம் பிரதர். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அருமையான மாநில கர்த்தருடைய நாமத்தை அவருடைய வேத வசனத்தின் மூலமாக மகிமைப்படுத்தின மூத்த சகோதரனுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவோம். குறிப்பாக நம்ம வாசித்த இந்த 100ஆம் சங்கீதம் நம்முடைய ஆராதனை வேலையில நம்ம எப்படியாக நம்ம ஆராதிக்கிற அந்த உன்னதமான அந்த ஆண்டவரை நம்ம எப்படியாக கர்த்தரை போற்ற வேண்டும், எப்படிப்பட்ட நிலைமையில ஆலயத்தில் கடந்து வர வேண்டும் என்பது நிலைமையில அந்த சங்கீதமான நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு நிலைமையில மகிழ்ச்சியோடு, உண்மையான மகிழ்ச்சியோடு நம் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். உள்ளத்தின் மகிழ்ச்சியை ஆண்டவர் விரும்புகிறார், வெளிப்படையான வேஷத்தின் காரியங்கள் அல்ல என்பதை அருமையான நாளிலே ஆண்டவர் உணர்த்தினார். அதே போல அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாக நாம் காணப்படுகிறோம். ஸோ அவர் கொடுக்கிற அந்த மேய்ச்சல், குறிப்பாக நம் மேய்ச்சல் என்று சொல்லும்போது நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் பலப்படுவதற்கு நமக்கு ஆவிக்குரிய ஆகாரமாகிய அவருடைய வேத வசனம், களங்கமில்லாத ஞானப்பாலாகிய தேனிலும் அதிமதுரமான அந்த ஞான நம்ம இதை உட்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். திறமையான நாள் அப்படிப்பட்ட ஒரு சிந்தைகளை கொண்டு வந்த இந்த சகோதரர் ரமேஸ்வரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அவருக்காகவும் அவருடைய குடும்பத்தாருக்காகவும் நீங்க அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், ஷார்ட் டேர்ம்ல அவர் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் அவர் கொடுத்த அந்த வெளிச்சத்தின்படியாக, அவர் கொடுத்த அந்த சிந்தையின்படியாக ஆண்டவர் அந்த நல்ல ஒரு நிலைமையில வெளிப்படுத்த ஆண்டவர் உதவி செய்தார். அருமையான வேலையில அவருக்காக இன்னும் அதிகமான நிலைமையில ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் தொடர்ந்து நீங்க யாவரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த அருமையான நேரத்துல நம்ம ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த அருமையான நேரத்துல ஆண்டவர் நம்ம இணைச்சிருக்காரு. இந்த இணைய வழியாக ஆண்டவர் நம்ம இணைத்திருந்தாலும், மாம்சத்தில் நம்ம அநேக இடங்கள்ல இருந்தாலும், ஆவியில் ஒருமனப்பட்டவர்களாக ஒரு சில காரியங்களுக்காக, அவசர ஜெப குறிப்புகளாக வந்த ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபித்து இந்த கூடுகையை நிறைவு செய்யலாம். குறிப்பாக ஒரு சில ஜெப குறிப்புகள் நான் அறிவிக்கிறேன். அந்த ஜெப குறிப்புகளுக்காக ஒவ்வொருவராக நம்ம ஜெபம் பண்ணலாம். குறிப்பாக நம்ம முன்கூட்டியே அந்த பெயர்களை சொல்றேன். அந்த பெயர்களை பார்த்தீங்கன்னா நீங்க அதை கேட்டு ஜெபிக்கக்கூடியவர்களாக அதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். குறிப்பாக நாம் யாவரும் அறிந்த வண்ணமாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை அந்த 1ஆம் தேதியில பெரியசாமி மிஸ்டர் கனகா அவங்களுடைய வீட்டுல ஆண்டவர் கொடுத்த அந்த ஈவுக்கான அந்த ஒரு ஃபங்க்ஷன் கூட வச்சிருக்காங்க. ஸோ அது மிகுந்த ஆசீர்வாதமாக நடைபெற அநேகர் சொந்த பந்தங்கள் அதே போல சபையாக கலந்து கொள்ள, குறிப்பாக அவங்க நேற்று கூட போனது அநேக இடங்களுக்கு அந்த இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக பிரயாணங்கள் போயிட்டு இருக்காங்க. அந்த வேலையில அவங்க குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, இப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவருடைய கிருபை அவங்களுக்கு இருக்கணும். அதுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். இது ஒரு காரியம். அவருடைய வீட்டில் அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக ஆண்டவர் நடத்தி தரணும். அந்த ஃபங்க்ஷன் ஆண்டவருடைய நாமத்தை அதை மகிமைப்படுத்தக்கூடியதாக அது இருக்க அவங்களுக்கு உதவி செய்யணும். 2வது காரியம் பார்த்தீங்கன்னா, அவருடைய 2வது மகள் நாம் யாவரும் அறிந்த வண்ணமாக, நாம் யாவரும் ஜெபித்து கொண்டிருக்கிற வண்ணமாக சாதனா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூக்குல 2 பகுதிகளில் சதை வளர்ச்சி மூக்குல வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த ஜெப குறிப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்காக நீங்க யாராவது பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இந்த சாதனாவுக்காகவும். அது மாத்திரமல்ல, அந்த பொண்ணு மாத்திரமல்ல, இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா சத்யநாராயணன் அவர்களுடைய மகள் மாதவி, அவங்களுக்கும் அந்த மூக்குல ஒரு சதை வளர்ச்சி வருதான்னு ஜெப குறிப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காரியங்களை மனதில் வைத்தவங்களாக இந்த அருமையான வேலையில நம்ம மத்தியில இணைந்திருக்கிறதான யாரு பாஸ்டமா இருக்காங்க, பாஸ்டமா ஜெபம் பண்ணுங்க. இந்த நான் சொன்ன ஜெப குறிப்புகள், சாதனா அவங்களுடைய காரியம், மாதவி, அதே போல கனகா சிஸ்டர் அவங்களுடைய அந்த ஃபங்க்ஷன் அந்த ஆசீர்வாதம் நடத்தபடியாக பாஸ்டமா ஜெபம் பண்ணலாம். அன்மியூட் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல, மீட்டில் இருக்கு. கேட்கல, மொத்தமா ஜெபம் பண்றீங்களா? ஹலோ. ஓகே, இந்த காரியம் சொல்லுங்க பஸ்டமா. கேக்குது பஸ்டமா, கேக்குது. சரி சரி
எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த இருவேளைக்காக நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சொன்ன ஜெப குறிப்புக்காக நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால வேளையில அந்த பெரியசாமி கனகா வீட்டில் நடக்கிற அந்த ஃபங்க்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். அதை மிகவும் ஆசீர்வாதமாக நடைபெற உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். என்னோட தேவைகளை நீ சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விசேஷ சாதனைக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய மகளுடைய பலவீனத்தை நீ அறிகிறீரப்பா. பலவீனத்தை மாற்ற நீ வல்லவராயிருப்பதற்காக நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த கர்த்தாவே, மூக்கில சத வளர்னால ஆபரேஷன் சொல்லி இருக்காங்க. ஆபரேஷன் இல்லாமலே சுகப்படுத்த உம்மால் கூடும் கர்த்தாவே. நீர் பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நல்ல சௌக்கியத்தை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மாதவிக்கா கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவளுக்கும் கர்த்தாவே அடிக்கடி வருகிற இந்த சளியில இருந்து ஒரு விடுதலை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த மூக்குல கர்த்தாவே அந்த சதை வளர்றதாக சொன்னாங்க. அதுல கர்த்தாவே அந்த பலவீனத்தை நீர் மாற்றி கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நல்ல சௌக்கியத்தை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாயிருப்பதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். துதி கனமயம் உமக்கே செலுத்துகிறோம். எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஜெபித்த பாஸ்டர் நன்றி. தர்மையான நேரத்துல நம்ம மத்தியில இணைந்திருக்கிறதான சகோதரி சீபா பிளஸி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. குறிப்பாக நம்ம அந்த இந்திய தேசமானது இந்த வருஷத்துல 5 மாநிலங்கள்ல என்ன இருக்கு, எலெக்ஷனை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த 5 மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், புதுச்சேரி. இந்த 5 மாநிலங்கள்லயும் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. ஸோ அதனால நாம் எல்லாருக்கும் தெரியும், அந்த தானியல் 5:21 வாசிக்கிற வண்ணமாக கர்த்தர் தமக்கு சித்தமானவர்களை என்ன பண்ணணும், இந்த பூமியில ஆட்சி செய்யும்படியாக அவர் ஏற்படுத்தணும். அதற்காக தர்மையான இந்த ஒரு ஜெப குறிப்புக்காகவும், அதே போல இதை தொடர்ந்து நம்மளுடைய சபையில் ஐக்கியத்தில் உள்ள சர்க்கரை அவர்களுடைய மனைவி வள்ளி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தலைவலியால மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்காங்க. ஸோ இந்த 2 காரியங்களை உங்களுடைய மனசுல வச்சு இந்த 2 காரியங்களுக்காக சீபா பிளஸி அவங்க ஜெபம் பண்ணுங்க. பிளஸி ஜெபம் பண்றீங்களா? பிளஸி அன்மியூட் பண்ணிட்டு ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணு. சரி, ஓகே. கனெக்ஷன் பிரச்சனை. ரங்கசாமி பிரதர் பண்றீங்களா ஜெபம் இந்த காரியங்களுக்காக? ரங்கசாமி பிரதர். ஹலோ, கேக்குதா? ரங்கசாமி பிரதர் இருக்கீங்களா? லேட்டா நானும் போயிடுச்சு. சரி, சாந்தியத்தை இருக்கீங்க, அவங்க பண்றீங்களா இந்த காரியங்களுக்காக? சாந்தியத்தை பண்றேன். 5 மாநில தேர்தலுக்காக ஆ. இதே போல இந்த சர்க்கரை அவங்களுடைய மனைவி வள்ளி அவங்க தலைவலியால சிரமப்படும், அதுக்காக சொல்லணும். ஓகே. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, இந்த ஒரு 40 நிமிஷங்களாக கர்த்தாவே எங்களோடு கர்த்தாவே நீர் அசைவாடின தயவுக்காக நன்றி தகப்பனே. உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை போஷித்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்களுடைய சமூகத்தில் வந்த மரத்தக்கதான கிருபையை தந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ராஜாவே, கொடுக்கப்பட்டதான ஜெப குறிப்புக்காக உங்களுடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, ஏதோ முழங்கால் படியிட்டு கேட்கிறோம்ப்பா. ராஜாவே, வரவிருக்கிற எலெக்ஷனுக்காக கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய சித்தத்தின்படி கர்த்தாவே நீர் யாரை கர்த்தாவே நியமித்திருக்கிறீரோ அப்பா, நல்ல முறையிலே கர்த்தாவே இந்த எலெக்ஷனானது 5 மாநிலங்களிலும்
எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாதபடிக்கு, எந்த ஒரு கலவரம் இல்லாதபடிக்கு அமைதியான முறையில நடந்தேறவும் கர்த்தாவே, எந்த விதமான ஊழல்களும் தில்லுமுழுகளும் எதுவும் நடந்து விடாதபடிக்கு கர்த்தாவே, நேர்மையான முறையிலே இந்த தேர்தல் நடப்பதற்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற எங்கள் தேவன் தாமே உமக்கு சித்தமான ஒரு மகனை கர்த்தாவே எங்களுக்கு தலைவராக ஏற்படுத்தி தருவீர் என்று முழு நிச்சயமாக நம்பி நாங்கள் எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. கர்த்தாவே, இப்பொழுது மாத்திரமில்லை, நீ வர இருக்கிற ஒவ்வொரு நாட்களிலும் எங்களுடைய குடும்ப ஜெபங்களிலும் எங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலும் நாங்கள் இந்த ஜெப குறிப்புக்காக கர்த்தாவே மன்றாடி ஜெபிக்கத்தக்கதான ஞானத்தையும் கர்த்தாவே தயவும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜாவே. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இன்னும் கூட கர்த்தாவே எங்கள் சபையில வந்திருக்கப்பா ஆண்டவரே, சகோதரர் சொன்ன அந்த பள்ளி சகோதரிக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா கர்த்தாவே. தலைவலியால் மகள் அவதிப்படுகிறார் என்று கேள்விப்படுகிறோம் அப்பா கர்த்தாவே. எந்த விதமான பாதிப்பும் இல்லாதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களினால் கர்த்தாவே மகளை தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜாவே. கர்த்தாவே, நீ சுகம் கொடுத்து விட்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதோ இந்த நேரத்திலே இந்த நிமிஷத்திலே மகளுக்கு பூரண சுகம் கிடைத்து விட்டது என்று நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாங்கள் எதை கேட்டாலும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்கிற முழு நிச்சயத்தோடு கர்த்தாவை கெஞ்சி ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, மகளுக்கு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பூரண சுகத்தை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதோ நீர் தந்து விட்டீர் என்று நம்பி நாங்கள் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஜெபங்களையும் எங்கள் விண்ணப்பங்களையும் எங்கள் மீட்பெறும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதங்களில் வைத்து ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமென். சரி, கடைசியாக ஒரு ஜெப குறிப்பு ஜெபம் பண்ணலாம். குறிப்பாக நம்முடைய ஒட்டஞ்சத்திரம் சபையில நடைபெறுகிற ஊழியங்களுக்காக, குறிப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான ஆஸ்பத்திரி மினிஸ்ட்ரிஸ், அதே போல வில்லேஜ் மினிஸ்ட்ரிஸ், மற்ற ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரிஸ், அதுக்காக நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். இந்த சபையில அதிகமான நிலைமையில இன்றும் ஆத்துமாக்கள் முன்னேறி வர, சபை நிரம்ப தரமான நிலைமையில அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள, நம்முடைய சொந்த நம்ம தல சபைக்காக நம்ம அதிகமாக திருப்பலை நிற்கக்கூடியவர்களாக நமக்காக கர்த்தருடைய பணியை அங்க அநேக வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறதான மூத்த ஐயாவுக்காகவும், அதே போல பாஸ்டர் அவங்களுக்காகவும், அவங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் நம்ம அதிகமாக நம்ம ஜெபம் பண்ணணும். குறிப்பாக அந்த ஒரு காரியத்திற்காக நம்ம பாரத்தோடு ஜெபம் பண்ணணும். அதே போல அநேக விதமான பலவீனத்தோடும் சுகவீனத்தோடும் வெளியில சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நம்முடைய சபைகள்ல உண்டு. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில அவர்களுடைய பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாம் மாற நமக்கு உதவி செய்யணும். அதற்காக நீங்க அதிகமாக இந்த 2 ஜெப குறிப்புகளுக்கு மத்தியில இருக்கிறதான ஓப்போல யார் இணைஞ்சிருக்கா? ஓப்போ F9 Pro. பேர் வரல, ஓப்பன் அவங்களோட போன் கம்பெனி வந்திருக்கு. ஓப்போ F9 ப்ரோல முருகேசன் என் ஹஸ்பண்ட் தான் இணைஞ்சிருக்காரு பிரதர். அப்படிங்களா? சரி சரி, ஓகே ஓகே. ஜெபம் பண்ணலாங்களா? அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, சொல்லுங்க. ஜெபம் பண்ணுங்க. பாட்டு எத்தனை பாடுறேன், ஜெபம் பண்றதுக்குள்ள கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு வர்றேன்னு சொல்றாரு. சரி, சுதா சிஸ்டர் நீங்க பண்ணுங்க கேட்ட காரியங்களுக்காக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே கர்த்தாவே, இந்த அருமையான இரவு வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்ன தகப்பனே, இதோ எங்கள் மத்தியிலே அப்பா அலைபேசியின் வாயிலாக இணைந்திருக்கிற எங்களோடும் கூட நீர் இணைந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா. ஏற்றதை ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு இதுவரையும் செய்து கொண்டிருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஜெபத்தை கேட்கிற ஒரே தேவன் நீரா இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த ஒட்டஞ்சத்திரம் சகோதர சபை கர்த்தாவே ஆரம்பித்தது முதல் இந்த நாள் வரையிலும் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்து கொடுத்த உம்முடைய மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அது மாத்திரம் அல்ல தகப்பனே, அப்பா, சிறுவர்கள், வாலிபர்கள், வயதிலே முதிர்ந்தவர்கள், அப்பா, திருமணம் ஆனவர்கள், ஆகாதவர்கள் என்று கர்த்தாவே அதிகமான ஆத்துமக்களை நீர் எங்கள் சபைக்காக கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வருகிற ஒவ்வொருவரும் தரமுள்ளவர்களா இருக்க உதவி செய்யுங்க ராஜா. இன்னும் அக்கம் பக்கத்துல அநேகம் பேர் உண்டு, அதே வழியில போறாங்க வர்றாங்க. ஏசப்பா கர்த்தாவே,
ஆலயத்துல எடுக்கப்படுகிற ஒவ்வொரு பிரசங்கங்கள், செய்திகள் அவர்கள் காதால் கேட்டுக்கொண்டே இருக்காங்க தகப்பனே. அப்பா, கேட்கிறவன் காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன் என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட சொல்லப்பட்டிருக்கிறது தகப்பனே. அப்பா, கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாயும் இருக்க அப்பா, விசுவாசிகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க. இன்னும் வராத ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே இந்த வசனத்தை கேட்கும் போது ராஜா அவர்கள் உள்ளத்துக்குள்ள அந்த வசனங்களை நீங்க கிரியேட் செய்ய உதவி செய்யுங்கப்பா. அப்பா, சர்ச்சுக்கு எதிராக கர்த்தாவே அந்த எதிரே இருக்கிற எத்தனை வீடுகள் இருக்காங்க தகப்பனே. 1-2 குடும்பங்கள் மட்டுமே சபைக்கு வராங்கப்பா. இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க விக்கிரக ஆராதனையில தெளிச்சு கிடக்கிற துமிச்சம்பட்டி பகுதியை உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவே ராஜா, நீர் தாமே அவர்களுடைய உள்ளத்துல பேசுங்கப்பா. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, நீங்க வந்து ராஜா நீங்க அவர்களுக்கு மத்தியிலே கர்த்தாவே நீர் ஒரு செய்தியை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் தகப்பனே. இந்த சுவிசேஷமானது அவர்களையும் சென்று அடைய வேண்டும். நீர் வந்து இந்த உலகத்திலே கர்த்தாவே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வசனத்தின்படி அவர்களுக்காகவும் நீங்க ரத்தம் சிந்திருக்கீங்கன்னு இந்த நேரத்துல நாங்க அப்பா ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே அறிவிக்கிறோம் தகப்பனே. அதை அவர்கள் கர்த்தாவே புரிந்து கொள்ளட்டும். நாங்க ருசி பார்த்த அன்பை அவர்களும் ருசி பார்க்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் தொடுங்க தகப்பனே. வருகிற விசுவாசிகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் உத்தரவாதம் எடுத்துக்கொள்ள உதவி செய்யுங்க ராஜா. இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய வாஞ்சையும் விருப்பமுமா இருக்கிறது என்று பவுல் சொன்னது போல கர்த்தாவே, சகோதர சபை ஆண்டவரே, ஒட்டஞ்சத்திரம் சகோதர சபையில் வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க, உத்தரவாதம் எடுத்து சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க, அப்பா முன்மாதிரியுள்ள வாழ்க்கையை வாழ ஒவ்வொருவரும் ஒருத்தரை கூட்டிட்டு வரணுங்கிற அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் பிரயாசத்தோடு இருக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. அவ்வாறாக சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கர்த்தாவே சபைக்கு இன்னும் கடந்து வரட்டும். தனிமையாய் வருகிற ஒவ்வொருவரும் குடும்பமாய் கடந்து வரட்டும் கர்த்தாவே. ஆலயம் நிரம்பி வழிந்தோட நீங்க உதவி செய்யுங்க. காலம் வெகு சமீபமா இருக்கிறது கர்த்தாவே. அது மாத்திரம் அல்ல கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள் என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே, வாரந்தோறும் 1ஆம் நாளிலே ராஜா ஆராதனைக்கு அனைவருமே கடந்து வரணும். நீங்க உதவி செய்யுங்கப்பா. தனிமையாய் வருகிறவர்களாம் குடும்பமா வரணும்ப்பா. சிறு பிள்ளைகளுக்காக நடக்கிற கூட்டங்களை இன்னும் அதிக சிறு பிள்ளைகள் வரட்டும். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் இன்னும் அதிகமா கடந்து வர நீங்க உதவி செய்யுங்கப்பா. அப்பா, இவங்க அவங்கன்னு இல்ல ராஜா, எல்லாருக்காகவும் நீங்க ரத்தம் சிந்திருக்கீங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறது போல நீங்க தாமதமா இல்லப்பா. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நீங்க காத்திருக்கீங்கன்னு கர்த்தாவே நாங்க வசனத்துல படிக்கிறோம். அவ்வாறாக ராஜா எல்லாரும் மனம் திரும்பணும்ப்பா. எல்லாரும் சபைக்கு கடந்து வரணும். எங்க சகோதர சபை இன்னும் நிரம்பி வழிந்தோடணும். நீங்க உதவி செய்யுங்கப்பா. எங்கள் சபைகளிலே ராஜா பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருப்பவர்கள் உண்டு கர்த்தாவே. குடும்பங்களிலே பிரச்சனைகளோடு இருப்பவர்கள் உண்டு. மன பலவீனத்தோடு மனதிலே கர்த்தாவே நிம்மதி இல்லாமல் இருப்பவர்கள் உண்டு கர்த்தாவே. சமாதானத்தின் தேவன் தாமே சமாதானத்தை தந்து குடும்பங்களிலே நிம்மதியை கொடுங்கப்பா. சாட்சியுள்ள குடும்பங்களாய் திகழட்டும். எங்களுக்கு ஆண்டவரே, ஒட்டஞ்சத்திர சகோதர சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளுடைய குடும்பங்களும் மலை உச்சியின் மேல் ஏற்றப்பட்ட விளக்கினை போல பிரகாசிக்க, சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருக்க நல்ல அப்பா நீரே அந்த குடும்பத்தின் தலைவராய் இருந்து குடும்பங்களை நடத்துங்க ராஜா. அதன் மூலமாக ஆத்துமாக்கள் ஆதாயப்பட நீங்க உதவி செய்யுங்கப்பா. சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். வெளியிலே சொல்லுபவர்கள் அநேகர் உண்டு, சொல்லாமல் மனதிலே வைத்திருப்பவர்களும் உண்டு தகப்பனே. பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நீங்க அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. உங்க கிருபையினால தாங்குங்க. பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க தகப்பனே. அது மாத்திரம் அல்ல கர்த்தாவே, விசுவாசிகளின் ஊக்கமுள்ள ஜெபம் பிணையாளியை ரட்சிக்கும் என்று சொன்னது போல தகப்பனே, சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரும் பரிபூரண விடுதலையை பெற்று என் தேவன் எனக்கு சுகம் தந்தார் என்று சபையிலே வந்து அப்பா ஆலயத்திலே வந்து சாட்சி சொல்ல நீர் உதவி செய்யுங்க தகப்பனே. நீங்க அப்படி செய்ய போகிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இம்மட்டும் பாதுகாத்த தேவன் இனிமேலும் அதிகமான ஆத்துமாக்கள் வந்து சேர உதவி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையாவையும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you, sister.
கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ரமேஷ் பிரதர் இந்த இறுதி ஜெபத்தை நீங்க ஏறிடுங்க. இந்த இறுதி ஜெபத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மனைவி சீபா பிளஸிக்காக ஜெபம் பண்ணீங்க. குறிப்பா கடந்த நாட்கள்ல இந்த காலில் வந்து பாத்தீங்கன்னா என்ன ரீசன் தெரியல, ஆனா அந்த ஜெபம் கொஞ்சம் அழகுனதுனால கட்டுப்பட்டுருக்காங்க. ஸோ அதற்காக தொடர்ந்து இந்த ஊழியத்தின் பாதையில ஓடுவதற்காக இன்னும் அதிகமான பலனை கிரைகள்லாம் மாற நீங்க ஜெபம் பண்ணி இந்த கொடுகை நம்ம நிறைவு செய்யலாம். ஓகே ஓகே ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எல்லா நன்மைக்கும் ஊற்றா இருக்கிற தேவனே உங்களை நாம் நேசித்து உண்மை புகழ்ந்து உமக்கு கர்த்தாவே துதி செலுத்துகிறோம். கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த குடுவையை மட்டும் எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலே சகோதரி பசி அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த சகோதரனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய இயக்கங்கள், விருப்பங்கள், அவருடைய ஆசைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஆண்டவரே விரைவிலே எல்லா விதமான ஆசீர்வாதங்களினால், பரலோக ஆசீர்வாதம், பூமியினுடைய ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதங்களினாலும் இந்த சகோதரியை அந்த குடும்பத்தை கர்த்தர் நிறைக்க போறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் கண்ணோக்கி பாரும். சொல்லப்பட்ட ஜெப குறிப்பை நினைக்கிறோம். இந்த சகோதரனுடைய காட்டு ஜெப விலகி இருக்கிறதாக நடக்க முடியாமல் சிரமப்படுவதாக சொன்னார்கள். கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பலவீனங்களை நீங்குவதாக. ஆண்டவரே கல்வாரி சிலுவையிலே ரத்தம் எங்களுக்காக சிந்தின ஆண்டவருடைய நாமத்தில் நாம் கேட்கிறோம். ஜெயங்கொள்ளுகிறவன் ஆண்டவரே கர்த்தரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஜெயத்தை, அப்படிப்பட்ட விடுதலையை ஆண்டவரே பூரணமான சுகத்தை விரும்புகிற தேவன் அந்த மகளுக்கு பூரணமான சுகத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவர்கள் கையிட்டு செய்கிற ஆண்டவரே ஊழியத்தை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரை கர்த்தா முழுமையாக வெளிக்கொண்டு வர கர்த்தர்களுக்கு சமயங்களையும் காலங்களையும் கர்த்தர் வாக்கிய பண்ணி தர வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். அந்த குடும்பம் மென்மேலும் வளர்ந்து ஆண்டவரை தொடப்பட்ட குடும்பமாக, ஆண்டவரினால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக மென்மேலும் வளர்ச்சி அடைய கர்த்தர் ஆசீர்வதிக்க போறக்காக நன்றி சொல்லுகிறோம். சகோதரனை பயன்படுத்துவீராக. கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. சகோதரனை என்ன திட்டத்தோடு இந்த காரியங்களை கர்த்தர் ஒப்படைத்தீரோ அந்த காரியங்களை முழுமையாய் அர்ப்பணத்தோடு அந்த காரியங்களை அவர் செயல்முறைப்படுத்த கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர் ஐக்கியமா இருக்கிற ஆண்டவரே ஆய்க்குடி சபையை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. விசுவாசிகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே கர்த்தாவே அந்த இடத்திலே அவர் சொன்ன ஜெப குறிப்பிலே ஆண்டவரே நல்ல ஒரு ஆலயத்தை அவர்கள் தங்குவதற்கு நல்ல ஒரு வாடகை ஆலயம் கிடைக்கும் என்று சொல்லி ஜெபத்திலே சொன்னார். கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஒவ்வொரு படியாக மேலேறுவதற்கு வழிவாசல்களை கர்த்தர் திறந்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். முதலாவது தடையில்லாதபடி ஆலயத்திலே ஆண்டவரே கர்த்தாவே தேவனுடைய ஆராதனை நடப்பதற்கு அதற்கான காரியங்களை ஒழுங்குபடுத்தி அன்று சரியான இடத்தை எங்களுக்கு காட்டி கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் கொண்டாடுகிறோம். கர்த்தர் கண்ணோக்கி பாரும். சுமூகமான சூழ்நிலையிலே சமாதானத்தோடு தேவ வல்லமையோடு தேவனுடைய பிரசன்னத்தோடு ஆராதிப்பதற்கான குடுவையை அவர்களுக்கு கர்த்தர் அர்ப்பணம் செய்ய வேண்டுமா கொண்டாடுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஜெப குடுவை மட்டும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக நீ மாற்றி தந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். இணைந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். மூத்த சகோதரரை நினைக்கிறோம். குடும்பத்தை நினைக்கிறோம். கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. பாடல் பாடினவர்களை நினைக்கிறோம். குடும்பத்தை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரை மென்மேலும் ஆண்டவர்களாக வளருவதற்கு கர்த்தர் ஆண்டவரை கர்த்தாவே உதவி செய்யணும் கொண்டாடுகிறோம். ஆண்டவரை கர்த்தாவே குழந்தைகள் இன்னும் அதிகமாய் ஊக்கமாய் ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்க அந்த குழந்தைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் இடத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஜெபத்துல பங்கு கொண்ட ஒருவரை நினைக்கிறோம். சைனி நினைக்கிறோம். திலகக்காவை நினைக்கிறோம். சாந்திக்க குடும்பத்தை நினைக்கிறோம். ஆண்டவரை கர்த்தாவை கண்ணோக்கி பார்ப்பீராக. அற்பிதாஜியத்தை நினைக்கிறோம். ஆண்டவர் சரோஜாவை நினைக்கிறோம். இப்படி கர்த்தாவே கூட்டத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஜாயிசாமி பாபாக்கா ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி பார்ப்பீராக. பாஸ்டம்மாவை நினைக்கிறோம். பாஸ்டரையாவை நினைக்கிறோம். எங்களுடைய ஊழியங்களை நினைக்கிறோம். கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அதிகமான ஆசீர்வாதங்களினால் இந்த ஐக்கியத்தை புதுப்பித்து எங்களை கனப்படுத்த வேண்டும் இடத்துல கொண்டாடுகிறோம். எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா விதமான ஐக்கியம் புதுப்பிக்கப்பட கர்த்தர் மற்றும் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஆலோசனைகளுக்காக துதிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இதற்கு பொறுப்படுத்த நடத்துகிற மகனை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட்ட திருநாமத்திலும் பொருளுக்கே ஸ்தோத்திரத்தோடு இருக்கிறோம். ஜீவன தகப்பனே, ஆமென். ஆமென். கலந்து கொண்ட யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம்.